தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தின்பண்டம் என்று நினைத்து காட்டாமணக்கு செடி விதைகளை சாப்பிட்ட 6 பள்ளி மாணவர்கள் வாந்தி மயக்கத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைகை புத்தூரைச் சேர்ந்த ஹேமராஜ், அபிஷேக், கௌஷிக், ஹரிஷ், சந்தோஷ், பவித்ரன், விக்னேஷ் ஆகிய 10 வயது முதல் 16 வயதுக்கு உட்பட்ட 6 பள்ளி மாணவர்கள் காட்டாமணக்கு செடிகளில் இருந்த விதைகளை தின்பண்டம் என நினைத்து சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் இவர்களுக்கு வாந்தி மயக்கம், தலைவலி ஏற்பட்டுள்ளது. உடனே தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தென்னக ரயில்வே பணியாளர்கள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் மரம் நடும் விழா மயிலாடுதுறையில் நடைபெற்றது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியுடன் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றார்கள். அத்துடன் மரம் நடுதல் மற்றும் ரயில் நிலைய வளாகத்தில் தூய்மை பணிகள் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு இதுகுறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தண்ணீர் சேமிப்பு, புவி பாதுகாப்பை வலியுறுத்தி ராஜஸ்தானில் இருந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பிரச்சார பயணமாக வந்த சமூக ஆர்வலர்களுக்கு முசிறியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தேவேந்திர கிரி, ஆரியன் அமித், ராகேஷ் மாலிக், முகேஷ் மீனா உள்ளிட்ட 20 பேர் தண்ணீரை சேமிக்க வேண்டும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும், விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி ஜம்மு காஷ்மீரில் இருந்து இருசக்கர வாகனம் மூலம் திருச்சி வழியாக முசிறிக்கு வந்தனர். இவர்களுக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வேட்டைக்காரன் கோவில் பகுதியில் குடிநீர் செல்லும் பிரதான குழாய் உடைந்ததால் தண்ணீர் சாலை எங்கும் கொட்டி வீணானது. இதனால் அந்த பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்பு பகுதியிலும் தண்ணீர் புகுந்தது. குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் சாலையில் செல்வதைக் கண்ட அப்பகுதி மக்கள் ஊராட்சி தலைவரிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு ஊராட்சி தலைவர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் தண்ணீர் செல்வதை நிறுத்தி உடைந்த குழாயை சரி செய்தனர். கோவை விமான நிலையத்தில் 4 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று முன்தினம் சார்ஜாவில் இருந்து ஏர் அரேபியா விமானம் மூலம் கோவை வந்த பயணிகளிடம் சுங்க இலாகா அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவர்களது உடைமைகள் அணிந்திருந்த ஜீன்ஸ், உடலில் பல இடங்களில் மறைத்து வைத்திருந்த சுமார் 2 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 6 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை பல்லாவரத்தை அடுத்துள்ள பம்மல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் தர்மசாஸ்தா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. யாக பூஜைகளுக்கு பின் புனித நீர் கொண்டுவரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக தென்காசி அருகே உள்ள அடவி நயினார் கோவில் அணை, கடனா நதி, ராமா நதி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை நிரம்பியது. இதேபோல் குற்றால அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் ஆகிய அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. புதுச்சேரி கன்னிக்கோவில் பகுதியைச் சேர்ந்த ருத்ரகுமார் என்பவர் திருமாம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள வங்கியில் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துள்ளார். அதனை தனது இருசக்கர வாகன பெட்டியில் வைத்துவிட்டு அருகே இருந்த ஜெராக்ஸ் கடைக்கு சென்று திரும்பியுள்ளார். அப்போது பணம் காணாமல் போய் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த திருட்டு சம்பவம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் வாகனத்தில் இருந்து பணத்தை எடுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது.
திருச்சியில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு கோவில்களில் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அன்னதானம் வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களுக்கு உணவு பொட்டலங்களாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருத்தணி, திருச்செந்தூர் கோவில்களிலும் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.